எதற்காக பாடல்களை பாடுகிறோம், எதற்காக ஒர்ஷிப் பண்ணுறோம்னா, சிங்கிங் த சாங் இஸ் கன்ஃபஸிங் த ஃபெய்த். அதனால் நிறையா பாடல்களை பாடுங்கள், நிறையா கன்ஃபஸ் பண்ணுங்க. அந்த பாட்டு தான் கன்ஃபஸ். ஓ திராட்சை செடியே இயேசு ராஜா, Praise God. Hallelujah. இந்த காலை வேளையிலே ஆராதனைக்கு வந்திருக்க உங்களை நான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். Praise God. Hallelujah. ஞாயிற்றுக்கிழமை என்பது இட்ஸ் அ டே ஆஃப் செலிப்ரேஷன். எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீர்கள்? ஆமென். ஸோ வி ஹவ் கம் டு செலிப்ரேட் த லார்ட். எப்போ செலிப்ரேஷன், எப்போ இந்த ஃபேர்வெல், இந்த செலிப்ரேஷன் நடக்கும்னா எக்ஸாம்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான். ஸோ நம்ம செலிப்ரேஷனுக்கு வந்திருக்கோம்னா என்ன அர்த்தம்னா, Jesus said it is finished. Come on, praise God. Hallelujah. Hallelujah. So எதற்காக பாடல்களை பாடுகிறோம், எதற்காக ஒர்ஷிப் பண்ணுறோம்னா, singing the song is confessing the faith. அதாவது உங்களுடைய விசுவாசத்தை நீங்கள் அறிக்கை செய்கிறீர்கள். அதான் பைபிள் சொல்லுது, உங்கள் ஸ்தோத்திரத்தினாலே உங்கள் விசுவாசம் நிரம்பி வழிவதாக என்ற ஆங்கிலத்தில். Let your faith overflow by your praising. உங்கள் விசுவாசம் வர்த்திக்கப்படுவதாக, துதிகளினாலும் ஸ்தோத்திரத்தினாலும் அது வர்த்திக்கப்படட்டும் என்று இருக்குது. ஸோ நீங்கள் ப்ரைஸ் பண்ணும்போது நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா, உங்களுடைய விசுவாசம் மனசுக்குள்ளே இருக்கிறது அப்படியே முழு உருவம் கொடுக்கிறீர்கள். ஹல்லேலூயா. என் அன்புக்குரியவர்களே, அதான் பைபிள் சொல்லுது, தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லமையுள்ளவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி ஆபிரகாம் தேவனை ஸ்தோத்தரித்து விசுவாசத்தில் வல்லவனானான். ஸ்தோத்திரம் சொல்ல சொல்ல ஃபெய்த் அப்படியே இன்க்ரீஸ் ஆகும் பாருங்க. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொல்லுங்கள், ஸ்தோத்திரம் ஆண்டவரே, என்ன நீதிமானாய் மாற்றி இருக்கிறதற்காக நன்றி சொல்லுகிறேன். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஆமென், 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 ஆமென். உன் வார்த்தையினாலே நீ நீதிமான் என்று தீர்க்கப்படுவாய், அல்லது உன் வார்த்தையினாலே நீ குற்றவாளி என்று தீர்க்கப்படுவாய். வசனம் எப்படி வருது பாருங்க. உன் செய்கையினால் அல்ல, வார்த்தையினால. நான் ஒரு பாவினா சரி, நீ பாவி தான் போ, ஏன்னா நீ அதானே சொல்லிகிட்டு இருக்கிற. ஆனால் இயேசுவின் இரத்தத்தினால 2000 வருஷத்துக்கு முன்பாக நடந்த ஒரு மிகப்பெரிய சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு சம்பவம் உங்கள் பாவங்களை, என் பாவங்களை ஒட்டு மொத்தத்திலே கழுவி நம்மை பரிசுத்தமாக்கி இருக்கிறது. இந்த விசுவாசத்தில் தான் நீங்கள் வாழணும். விசுவாசம், உங்கள் சுவாசமே அந்த விசுவாசத்தில் தான் இருக்குது. ஆமென். அதிலே இருக்கு பாருங்கள் சுவாசம். ஸோ விசுவாசமே உங்கள் சுவாசம். பைபிள் சொல்லுது, விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். ஏனென்றால் ஆதாம்கிட்ட இல்லாமல் இருந்த இந்த விசுவாசம் திரும்ப உங்கள்கிட்ட நீங்கள் கேட்குறது அந்த விசுவாசம். 10ஆப்பு நீங்கள் படிக்கிறீங்க, கணக்கில் ஃபெயில் ஆகிட்டீங்க. திரும்ப போய் நீங்கள் சொல்கிறீங்க, தமிழ் நல்லா எழுதுவேன் சார், தமிழ் வேணாலும் இன்னொரு தடவை எழுதுறேன்னா அவர் சொல்லுவார், கணக்கில் தானே ஃபெயிலு, கணக்கு எழுது. நீங்கள் போனோன்னு பிதா சொல்லுவார், விசுவாசத்தில் தானே ஃபெயிலு, நான் சொன்னதை நம்பலை. ஆமாம், அப்போ விசுவாசத்தில் பாஸ் ஆகு. கைத்து. நான் சாவேன்னு சொன்னேன், அவன் நம்பாமல் சாப்பிட்டான், செத்துட்டான். விசுவாசத்தில் ஃபெயிலு. நான் சொல்கிறேன் நீ நீதிமான்னு சொல்கிறேன், உன்னால் நம்ப முடியலன்னா போயிடு. இல்லை நான் சொல்கிறத நம்பி ஆமான் நீதிமான் தான் சொன்னீங்கன்னா நீ நீதிமான். கைத்திட்டு. ஹல்லேலூயா. டெஸ்ட்டுலேயே ஒரு ஆசீர்வாதம் பாருங்க. டெஸ்ட்டு கூட நீ பாவின்னு சொல்லு அப்படின்னு அவர் சொல்லலை, நீதிமான்னு சொல்லு, நீ நல்லா இருப்பேன்னு சொல்லு. எப்படி கொடுக்குறாரு பாருங்க, கைத்திட்டு வந்தவருக்கு. டெஸ்ட்லேயே கூட பாசிட்டிவாக தான் கொடுக்குறாரு. நல்லா இருப்பேன்னு சொல்லு, நீடித்த நாட்கள் வாழ்வேன்னு சொல்லு, சாகவே மாட்டேன்னு சொல்லு, நான் சொல்கிறத சொல்லு, உன்னை ஆசை. கரும்பு திங்க கூலியா வேணும். கையை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. ஆமென், ஆமென். அதனால நிறைய பாடல்களை பாடுங்கள், நிறைய கன்ஃபஸ் பண்ணுங்க. அந்த பாட்டு தான் கன்ஃபஸ். ஓ திராட்சை செடியே இயேசு ராஜா, உம்மோடு இணைந்திருக்கும் கிளைகள் நாங்கள், உமக்காய் படருகின்ற கொடிகள் நாங்கள். சொல்லுங்க, உம்மோடு இணைந்திருக்கும் கிளைகள் நாங்கள்,
உமக்காய் படருகின்ற கொடிகள் நாங்கள். திராட்சை செடியே இயேசு ராஜா, திராட்சை செடியே இயேசு ராஜா, உம்மோடு இணைந்திருக்கும் கிளைகள் நான், உமக்காய் படருகின்ற கொடிகள் நாங்கள். பசும்புல் மேய்ச்சலிலே நடத்தி செல்பவரே, பசும்புல் பரிசுத்தமானவரே ஐயா, உள்ளமே மகிழுதையா உம்மோடு இருப்பதனால், உள்ளமே மகிழுதையா உம்மோடு இருப்பதனால், கள்ளம் நீங்குதையா எனக்கு கள்ளம் நீங்குதையா. Praise the Lord. Hallelujah.